வினோத் வாழ்த்துக்கள், நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டின் இந்த வாரத்தால. ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 3 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, 3 ப்ரோமோவில் ஏதாச்சும் ஒரு ப்ரோமோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஓகே, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் முக்கியமாக எனக்கு என்ன தெரியுமா ஒரு சந்தோஷம், இந்த வாரம் கேப்டன் நம்ம கானா வினோத் வந்து கேப்டன் ஆகியிருக்காரு. வினோத் வாழ்த்துக்கள், நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டின் இந்த வாரத்தால. அதை தவிர்த்து எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே மற்ற எல்லாமே அப்படியே தொடச்சி போட்டுடலாம். எனக்கு கானா வினோத் வந்து கேப்டன் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி கூட ஒரு மாதிரி சண்டை வந்துச்சு, கிளாஷ் வந்துச்சு. ஸோ அது என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது விதமாக ஒன்று நடத்துனாங்க, அது எப்படி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு 3வது ப்ரோமோன்னு ஒன்று விட்டாங்க. அதில் சாண்ட்ராவோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது வந்து இந்த விஷயத்தில் கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது எல்லாரும் நாமினேட் பண்ணுறது இது வந்து கொஞ்சம் புது விதமாக இருந்துச்சு. ஒரு கலர்லாம் வச்சுறாங்க. ஸோ கலர் எடுத்து கொண்டு போய் நீங்கள் வந்து அவங்கள வந்து கன்னத்தில் பூசி அவங்கள நாமினேட் பண்ணணும், அதுக்கான காரணத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் யார் பார்த்தீங்க அப்படின்னா, சாண்ட்ராவை நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அது என்னமோ கரெக்ட் அப்படின்றதான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய சில செயல்கள் எப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனுதாப அலையை சம்பாதிச்சுக்கிறாங்க. குறிப்பாக கனியா இருக்கட்டும், அப்புறம் ஆதிரியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சரியான வாதத்தை தான் வச்சாங்க. பட் சாண்ட்ரா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, திவ்யாவை வந்து நம்ம கமருதீன் வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பாப்ல, ஒரு சண்டை வந்திருக்கும், அதை தான் விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல என்னால் கேட்க முடியல, அதனால நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன்னு. என்னம்மா என்ன புதுசாக என்னமோ பேசுறீங்க மாதிரி இருக்குது. ஏன் திவ்யாவை தான் உங்களுக்கு பிடிக்காது, அப்போ திவ்யாவை நீ இப்படி பேசிட்ட, அதனால நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன்னு திவ்யாவுக்கு சாதகமாக நாமினேட்டு கமருதீனை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. திவ்யா கிட்ட பேசினது அங்கே என்னால் பேச முடியலை. அம்மா என்ன போட்டு அடி உதையும் கொடுக்குற, இப்போ என்னன்னா நாமினேட்டை உன்னே அவனை வச்சு நாமினேட் பண்ணுற யாருமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாட் ஸ்டாரில் இன்னொரு ப்ரோமோ ஒன்று வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நம்ம கானா வினோத்தும் பார்வதியை வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ பார்வதி நாமினேட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன சொல்லுவார்னா, ஒரு வேலை சொன்னால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறா, அவ்வளோ ஆர்கியூமெண்ட் என் கூட பண்ணுறா. ஒரு வேலை செய்யணும்னா கூட அதை வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்கிறாங்க. என்ன பண்ணாலும் ஆர்கியூமெண்ட்டே பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால நான் நாமினேட் பண்ணுறேன் மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இது எதுக்குடா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கும்போது தான் நம்ம 2வது ப்ரோமோ வந்து நம்ம பார்க்கணும். ஸோ 2வது ப்ரோமோ விஜய் டெலிவிஷனில் ஒரு 2வது ப்ரோமோ வந்திருக்கும். அதில் என்ன அப்படின்னா, நம்ம பாருக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிருக்கும். ஸோ கானா வினோத் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கேப்டன் ஆகிட்டாருங்க. ஸோ நான் அதை லைவில் கூட பார்த்தேன். கேப்டன் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து ஒவ்வொரு டீமாக பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கார். வெசல்வா சிங் இவங்க, அப்புறம் கிச்சன் டீமுக்கு இவங்க, அப்புறம் ஹவுஸ் கிளீனிங் இவங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பிரித்து விட்டுக்கிட்டு இருக்காரு. வெசல்வா சிங்க்கும் கிச்சன் டீமுக்கும் இவர் யாருமே எந்த ஒரு ஆட்சேபனையுமே சொல்லவே இல்லை. ஆனால் ஹவுஸ் கிளீனிங்க்கு சாண்ட்ரா அண்ட் பார்வதி இவங்க 2 பேர் பிரித்து விட்டோன்னா இந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பார்வதி ஸ்டார்ட் பண்ணிருச்சு, பேசுதுங்க. அதில் ஒரு டவுட்டு, இதில் ஒரு டவுட்டுன்னு போட்டு பாடா படுத்தி எடுத்துருச்சு. என்ன கேட்டது அப்படின்னா, அதாவது கடைசியாக நைட்டு தான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய சாப்பிட்ற இடத்த வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அந்த இடத்த நாங்கள் நைட்டு மட்டும் தான் க்ளீன் பண்ணுவோம், எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ண மாட்டோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்குதுங்க. இந்த விஷயத்தை எடுத்து வைக்குது. ஸ்டார்டிங்கில்னா நான் வந்து அதை வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்படியே மாற்றிடுச்சு. எப்படி என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து நைட்டு மட்டும் தான் பண்ணுவோம், ஒவ்வொரு வேலையுமே நம்ம பண்ண மாட்டோன்னு. ஏமா அவங்க ஒவ்வொரு வேலையும் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. இதில் எந்த அளவுக்கு சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னா, கிச்சன் டீமில் இருக்கிறவங்களும் ஒரு 1-2 வேலை வந்து க்ளீன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சலுகை கொடுக்குறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சபரியுமே சொல்கிறாரு, நான் வந்து காலையிலையும் மத்தியானமும் நான் இது பண்ணிக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு வந்து பாத்ரூம் க்ளீன் மட்டும் தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை, நாங்கள் பண்ணிக்கிறோம், நைட் அவங்க பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி இந்த அளவுக்கு சலுகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த அம்மா பேசினமே எனக்கு இருக்குங்க. இதுக்கு தான் டென்ஷன் ஆன நம்ம வினோத் என்ன சொன்னார்னா, ஏமா வீடு சுத்தமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி அவருமே வச்சு செம்மையாக டென்ஷன் ஆகி கத்தி விட்டாரு. இதுக்கு இடையில 2-3 வாட்டி பிக் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினோத்தே ஒரு மாதிரி கலாய்ச்சி விட்டுருப்பாரு. நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே பேசுங்க. அப்புறம் 2-3 இடத்துல வந்து பிக் பாஸ் அவர் வாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நிறைய இடத்துல பிக் பாஸோட வாய்ஸை வந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, நம்ம கானா வினோத்துக்காக அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டராக இருக்கட்டும்,
நிறைய விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸுக்குமே பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சந்தோஷப்பட்டிருப்பாரு. நல்ல ஒரு ஆளை வந்து தலையாக போட்டிருக்கோண்டா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவருக்கு பிடிச்சதான் அவர் வந்து பண்ணுறாருன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்பலாம் சண்டை வரல. பட் ஆனால் பாரு சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா கானவினத்தை வந்து நாமினேட்டனும் பண்ணி விட்டுருப்பாரு. ஆனால் ஒரு விஷயங்க, இந்த 3ஆவது ப்ரோமோவில் ஒரு விஷயம் நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சு. என்ன சொல்லணும்னா, குறிப்பாக இந்த சாண்ட்ரா வெளியே போகும்போது உண்மையிலே சொல்கிறேன், உள்ளே வரும்போது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக உள்ளே இருந்தாங்களோ வெளியே போகும்போது அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியை வாங்கிட்டு தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்க போகுது. ஒன்று இவங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி வெளியே தூக்கி போட போகிறானுங்க. இல்லை அப்படின்னா இந்த அம்மா வந்து ஒத்து வேலைக்கு ஆகாதுடா, எப்போ பார்த்தாலும் திவ்யா மேலே இந்த மாதிரி தப்பான அலிகேஷன் வச்சுக்கிட்டு இருக்கு, அவங்கள புருஷனை வச்சே தப்பான அலிகேஷன் வச்சுக்கிட்டு இருக்கு, திவ்யா என்ன சொன்னாலும், ஏன்னா அவங்க பிரஜன் அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. அது கூட கொஞ்சம் கூட பொறுக்க முடியாது இந்த சாண்ட்ராவால். ரொம்ப மட்டமான வார்த்தைகள் பேசுறது, அதாவது அவங்க என்ன பேசுனாலும் தப்பான ஒரு அலிகேஷன் எடுத்துகிட்டு வர்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் திவ்யாவுக்கு ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிருக்கும். சாண்ட்ரா ரொம்ப திட்டியிருப்பாங்க எப்போனா பிரஜன் வெளியே போனது அந்த நாள்லே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேத்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதில் நம்ம கானவினத்தை வச்சு ஏறி விட்டுருப்பாரு. இங்கே பாருங்க, நீ அறிவில்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் கூட தான் கேட்பேன், உனக்கு அறிவில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கானவினத்தை சொன்னது எனக்கு செம்ம என்ன சொல்ல ஒரு வைபா இருந்துச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த அம்மா வந்து பேச ஆரம்பிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த அம்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஆளே கிடையாது. திவ்யாவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவங்க என்ன பேசினாலும் கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. அது அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க என்னடானா ஒரு விரோதி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டுட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்தா ஜெயிலுக்கு. இந்த 3ஆவது ப்ரமோலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து அமித் கூட பேசிக்கிட்டு இருந்ததை வந்து ஒரு ப்ரமோவாக போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னா அப்புறம் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கண்டென்ட் இருக்குன்னு பாருங்க. குறிப்பாக இந்த ஒரு இதை போடணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அமித்துக்கிட்ட அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, திவ்யா வந்து அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, நான் வந்து ஜெயிலுக்கு போனேன்னா நீ இல்லாமல் போக மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறா, ஜெயிலுக்கு நான் போகும்போது நீயும் கூட இருக்கணும், இந்த கேம் நானும் ஆடி இருக்கேன், ஆனால் இந்த கேம் வந்து நானும் விளாண்டுருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு விளாண்டதில்லை. ஏமா நீனு விளாண்டுருக்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன, அது என்ன தராசு வச்சா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அளவு அந்த அளவுன்னு. அப்போ நீங்களும் சொல்லியிருக்கீங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தானே சொல்லியிருக்கீங்க. அதில் என்ன அளவுன்னு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிரஜனை வச்சு ஒரு இடம் இல்லை எல்லார்கிட்டையும் பேசுறது. நேற்று அதுதான் அவங்க கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் இதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்கும் தான் அந்த அம்மா. எனக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் சொன்னால் புரியாதா, ஏமா சொன்னாதானமா புரியும். அங்கே எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த அம்மா மட்டும் துணி எடுத்துகிட்டு கிளம்பி போயிருச்சு, நான் போகிறேன் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படி இப்படின்ட்டு சொன்னேன்னா அவங்க சரின்னு சொல்ல போகிறாங்க. நீ பாடு கிளம்பி போகிறா அவங்க என்ன நினைப்பாங்க, நீ வந்து யாரையும் மதிக்காமல் போகிறான்னு தானே அவங்க நினைப்பாங்க. இப்போ தான் விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனார், ஏதாச்சும் ஒன்றுனா கேளுங்கடா அப்படின்னு சொல்லி. இப்போ தான் எல்லாரும் கேட்குறதுக்கு ரெடியாகி வந்து உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா இது விளையாட்டை காட்டிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா எப்படியுமே எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்குள்ளே சாண்ட்ராவுமே பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷனில் தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் நாமினேட்டில் வந்திருக்காங்க. வெடிக்குது நான் செத்துரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நீங்கள் அந்த ட்ரிகர் பாரு போன வாரம் பாரு வரல, இந்த வாரம் பாரு வந்துட்டாங்க, சாண்ட்ரா வந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. கானவினத்து வரல, கானவினத்து வந்து கேப்டன் ஆனதுனால அவர் வரல. பட் இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா நம்ம பார்வதிக்கு ஒரு விட்டார் பாருங்க நம்ம சபரி, அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது பார்க்கவும் ஃபஸ்ட்டு இந்த அம்மா தான் சம்மந்தமே இல்லாமல் சபரிக்கிட்ட போய் சண்டை போடுறேன்னு சொல்லி சபரி கூட வந்து விளையாட்டாக தான் பண்ணுற போகிறேன்னு பண்ணுச்சு. இது அவனை வந்து பின்னாடி போய் மிதிச்சுச்சான். அதே மாதிரி மிதின்னு சொல்லி இந்த அம்மா பட்டை காட்டிக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கும், ஒரே மிதியாவே போய் பொத்துட்டு விழுந்துச்சு. அது பார்க்கும்போது எப்படியோ தண்ணி தொட்டி கீழே விழுந்து தெரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிச்சு போன மாதிரி இருக்கு. வேணாடு டிக்கில் அடிக்கிறது ரெண்டு பெருமை, அப்படி அடிக்கணும். எனக்கு அப்படி அடிக்க பிடிக்காது. அது பார்க்கும் நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா அவங்களே அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகல. ஏன்னா ஆனால் சபரிக்கு என்ன இருந்தாலும் சபரி கால்னால தான் நம்ம பார்வதிக்கு அடி பயங்கரமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா சபரி கூட ஒரு டாஸ்க் விளையாடும் போது காலை வச்சு தான் அவர் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா காலை வச்சு தான். ஆனால் சபரி அந்த அம்மா முன்னே வந்து என்னமோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகி போச்சு. நீங்கள் பத்திரமா இருந்துக்கங்கன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளோதாங்க. இதை தான் அந்த 3 ப்ரோமோலையும் இவ்வளோ தான் காட்டியிருக்காங்க. ஸோ இது என்ன ஏதுன்றதை நம்ம எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். ஸோ எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏதுன்ற நம்ம பேசுவோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ
ஸோ நிறைய வாட்டி சொல்கிறேன். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.